யஜ்ஞமயந்த தேவாஹ தானி தர்மாணி பிரதமான்யாசன். உங்க குலதெய்வத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு திருமாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவரதாம் சதம் சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து. ருத்யாஸ்ம அவ்வே நமசோ மிருத்தா மிருத்ததேயன்னோஸ்து अनुराधा निविषा वर्धयन्त शतञ्जीवे शरदश्च वीराः दीर्घायुष्यमस्तु दीर्घसुमङ्गली भव. உள்ள வாங்க. அம்மா கௌரி, மாப்பிள்ள ரூம்குள்ள போய் இந்த மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வாங்க. போங்க, போமா, போ. பண்ணிட்டு பாரு, நான் தெரியாம. கௌரி, அம்மா, கௌரி, அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேமா இத.
ப்ளீஸ்க்கா எழுந்திரி கௌரி. என்ன மன்னிச்சிருக்கா. ஏய், என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ கொடுமைப்படுத்தினது, பாடுபடுத்தினது, கதற வச்சது, மனசுக்குள்ள செத்து போக வச்சது எல்லாமே குமார் மாமாவதான். பெரிய மனசு பண்ணி திரும்பவும் அவர் உன்னை ஏத்திருக்காருன்னா இஸ் ரியலி கிரேட். இந்த மாதிரி ஒரு மனுஷனை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இல்லக்கா, நான் அவரை கொடுமைப்படுத்தினது உண்மைதான். ஆனா திரும்ப திரும்ப என்னாலயே உன் வாழ்க்கை பாலாயிட்டு இருக்கேன். ஏய் கௌரி, பாவிக்கானா கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. ஐயோ பைத்தியக்காரி, கடவுள் உன்னை மன்னிக்கலனா உனக்கு மறுபடியும் இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்காதும்மா. அழாதரி. கௌரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்துவேன்னு நான் நினைச்சேன். உங்க அம்மா அதுக்காக வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. உனக்கு அது தெரியுமோ இல்லையோ, ஆனா நாங்க ஏங்கிக்கிட்டு இருந்தோம்மா. யாரோ ஒரு பணக்கார கிழவனோட களவாணித்தனம் உன்னை திருத்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அந்த ஆளு கெட்டவனா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கா. போய் தொலைறான் விடு. அம்மாடி, உன் மேல கொலவரியில இருந்தம்மா. ஏன் தெரியுமா, ஒரு நாளைக்கு என் வீட்டுல எல்லாமே செதஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை. என் பொண்டாட்டி 24 மணி நேரமும் ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் அவளை கூட்டிட்டு வந்தானா இல்லையம்மா? ஐயோ, ஏன் தெரியுமா, காயத்ரிய குமாருக்கு கட்டி வைக்க போறேன்னு நேத்து தான் அவகிட்ட சொன்னேன். ஒரே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாமா. சரிதான் போடின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோமா. ஆனா நடந்ததையெல்லாம் பார்த்தா இது ஆண்டவன் சித்தம்னு புரியுதுமா. சந்தோஷமா ஏத்துக்கிறம்மா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பழைய கௌரி செத்து போயிட்டா நினைச்சுக்கோங்க. இன்னொரு தடவை இந்த ஜென்மம் தப்பு பண்ணாது. இது போதுமா எனக்கு? இத வச்சே உங்க அத்தைய நான் சரி பண்ணிருக்கேன். அண்ணன், நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்கன்னு நான் இப்பதான் நினைச்சு பாக்குறேன். உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா. அப்படிலாம் இல்ல லட்சுமி. 1000 தான் இருந்தாலும் இது என்னோட புள்ள வாழ்க்கைமா. எனக்கு அந்த பதட்டம் கோபம் இருக்கத்தானே செய்யும். ஆனா இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்னு உனக்கே தெரியாதப்போ நான் என்னமா செய்ய முடியும்? ஏன் திமிரு மாமா? எனக்குள்ள அப்படி ஒரு அகம்பாவம் ஏன் வந்ததுன்னு இப்பவும் எனக்கு புரியல. என்னமோ எல்லாருமா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றதா நினைச்சேன். இல்ல மாமா, எல்லாரும் எனக்கு நல்லது பண்ணத பாத்திருக்காங்க. எனக்கு தான் அது புரியல. அது புரியறதுக்காக தான் கடவுள் எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. மறந்துடுமா, இத பாரு, கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் இவர் இருக்காரு. சந்தோஷமா இருந்தீன்னா அது போதுமா எங்களுக்கு? ஹலோ, சொல்லுங்க சார். சரி சார், சரி சார். சரி சார்.
சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி சார். சரி சார். ஆ யார் மாப்பிள்ள போன்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு மாமா. அந்த காப்பகம் வார்டனையும் கிழவனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு. டேய் அது கிடக்கட்டும்டா, அதெல்லாம் பொறுமையா கொடுத்துக்கலாம்டா. இங்க பாரு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எண்ணி 10வது மாசத்துல எனக்கு ஒரு பேரப்புள்ளைய பெத்து கொடுக்கணும். அதான் இப்போதைக்கு முக்கியம். லட்சுமி, வீட்டுல இன்னைக்கு சமையல் அமக்களமா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இன்னைக்கு புதுசா பிறந்து வந்திருக்கா. என்ன புரியுதா? சரிங்க. நேத்து வரைக்கும் அவ வாழ்ந்த வாழ்க்கைய அவளே மறந்துட்டேன்னு சொல்றப்போ நாம அதை நினைச்சு திரும்ப திரும்ப பேசுறத அடியோட நிறுத்தணும். அம்மா கௌரி, நீ செத்துட்டதா அன்னைக்கு போலீஸ்காரர் வந்து எங்களை கூட்டிட்டு போய் யாரோ ஒருத்தரோட பணத்தை காட்டினாருமா. இப்ப அதை நினைச்சு பாக்குறேன். ஒரு விதத்துல உன்னோட இந்த மாற்றத்தை தான் அவர் அன்னைக்கு குறிப்பா சொல்லி காட்டினாரோ என்னமோ. உண்மைதான்ப்பா, அந்த கௌரி செத்துதான் போயிட்டா. இனிமே நீங்க பார்க்க போற கௌரி வேற ஒருத்தி. சத்தியமா சொல்றேன், என்னால உங்க யாருக்குமே இனிமே எந்த கஷ்டமும் வராது. போதுமா, இதுவே போதும் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அம்மாடி, நான் கிளம்புறேம்மா. டே குமாரு, உங்க அம்மாவை முதல்ல சரி பண்ணி ஆகணும் தான். அந்த வேலை தான் இப்ப எனக்கு முக்கியம். இங்க நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறத எனக்கு பெரிய வேலையா போயிடும். அப்ப நான் கிளம்புறேன். அண்ணே, அண்ணி புரிஞ்சுப்பாங்க அண்ணே. எல்லாரும் மாறி போற நேரம்னு ஒண்ணு இருக்கு. என் தங்கம் மாறலையா? இதை விடவா அது கஷ்டம்? எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வாங்க. மாப்பிள இங்கே இருக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேர குழந்தையோட நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா லட்சுமி, நான் வரேன். சரிண்ணே. வரேன் காயத்ரி. வரேம்மா. வரேன்ப்பா, பாத்துக்கோ. போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு நாள் வந்து இருந்து நல்லா சாப்பிட்டு போறேன். இதுக்கே கவலைப்படுறீங்க? பொது வீடா என்ன? சரி வாமா, துணியை மாத்தலாம் வா. இப்ப என்ன சொல்றீங்க? காயத்ரிக்கு நான் தான் புருஷன்றது அவளோட விதி.
யார் எனக்கு இதை மாற்ற முடியும்? முதல்ல எங்கள் அண்ணனுக்கு பார்த்தாங்க, அப்புறம் அவங்க மாமாவுக்கு பார்த்தாங்க. 2 தடவையும் மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று இருக்கு. எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு சூர்யா. உண்மையிலே கோயில்ல கௌரி வந்து நின்னப்போ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே, இதையத்தான் நானும் நினைச்சுக்கிட்டேன். என்னடா இது, இப்படி எல்லாம் நடக்குமான்னு என்னால நம்பவே முடியல. தட்ஸ் ட்ரூ ரேணுகா. காயத்ரிக்கு இப்ப தேவை ஆறுதல், அன்பான 4 வார்த்தை. நடந்ததே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காம அவ வாழ்க்கை நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு வழி. நான் ரெடியா இருக்கேன் ரேணுகா. ஐ திங்க் அவளும் இதே மனநிலையில தான் இருப்பா சூர்யா. அதுதான் நானும் நினைச்சேன். இப்ப போய் நின்னு வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டா அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு இது எப்படி இருக்குமோ தெரியல. எனக்கு இது டபுள் ஓகே. இன்ஃபேக்ட் எப்படியாவது உங்களையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். தெரியும் ரேணுகா, அதனாலதான் நான் உங்களை இப்ப கூப்பிடுறேன். தயவு செஞ்சு என்னோட வாங்க. நம்ம போயிட்டு காயத்ரி வீட்டுல பேசுவோம். தள்ளி போடாம இந்த கல்யாணத்தை முடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லதுன்னு படுது. பட் சுப்புவை பத்தி யோசிக்கணும் சூர்யா. உங்க மேல அவ கண்மூடித்தனமா அன்பு வச்சிருக்கா. ஐ நோ, பட் நான் காயத்ரியை தானே விரும்புறேன். பிரச்சனையே அதாங்க. இல்ல ரேணுகா, சொல்யூஷனே இதுதான் சொல்லுங்க. காயத்ரி மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டா காயத்ரியை வச்சு சுபுவை சமாதானப்படுத்திடலாம். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கல சூர்யா, பட் ஒரு தயக்கம் இருக்கு. சுபுவும் என் ஃப்ரெண்டு. உங்களுக்காக நான் இப்ப காயத்ரி கிட்ட பேசினா அவ என்ன தப்பா நினைப்பா. அதனால நீங்க போய் முதல்ல பேசுங்க. காயத்ரி ஓகே சொன்னதும் நாம எல்லாருமா போய் சுபு கிட்ட பேசலாம். அவளை கன்வின்ஸ் பண்ணி நாமளே அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாப்போம். என்ன சொல்றீங்க? ஓகே, நான் பேசுறேன். பட் யூ பி ரெடி. 10 நிமிஷத்துல பேசி ஓகே வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அடுத்த நிமிஷமே நீங்க அங்க பறந்து வந்து நிக்கணும். நான் வரேன். திரும்ப என் மனசுக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்கிற உன்னை எப்படி காயத்ரி திரும்பி இறக்கி வைப்பேன்? எனக்கு தெரியலையே, என்னால முடியலையே. நினைச்சு நினைச்சு மாத்திக்க மனசு என்ன ட்ரெஸ்ஸா?